அடுத்த ஒரு இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபியோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். டொமேட்டோ மசாலா பாத். இது இன்ஸ்டன்ட் பாட்டில் மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர்லையும் செஞ்சுக்கலாம், பேன் மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம். பேன் மெத்தடில் செய்யும்போது நீங்கள் வெறும் மசாலா காய்கறி எல்லாம் தயார் பண்ணிவிட்டு வடிச்சு சாதம் இருந்தாலும் அதையும் இதோடு சேர்த்து கலந்து கூட செஞ்சுக்கலாம். இந்த மசாலா பாத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாவை ஜாஸ்தியாவோ கம்மியாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு சேர்த்துக்கோங்க. இல்லை எள்ளு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக இக்னோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட்ஸ், அதாவது திருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட்ஸ், அதாவது ட்ரை தேங்காவை சேர்த்துட்டு ஆற விட்ட பிறகு இதை பொடியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் போட்ட சாட்டே மோடில் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே பச்சை மிளகாவும் இடித்த பூண்டும் நான் சேர்த்தாச்சு. ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் பொடியும் தேவைக்கேற்ற உப்பு, மொத்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு கூடவே ஸ்லைஸ் பண்ண தக்காளி, ஒரு 1/4 கப்பு தக்காளி பியூரி சேர்த்துட்டு அரைச்ச பவுடரையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சரிசி தான் நான் ஊற வச்சிருந்தேன். பச்சரிசி சேர்க்கலாம், சோனா மசூரி சேர்க்கலாம், பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலாம், இல்லாட்டா சீரக சம்பா கூட சேர்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா 2/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடியை போட்டு வேல்வை சீல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கிங் மோடில் ஹையில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகட்டும், இல்லட்டா மேனுவலாக ரிலீஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். மேலே துருவின தேங்காய், அதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னு சேர்க்கலாம். ஆனால் மசாலா பாத்துன்னு வரும்போது தேங்காய் இருந்தால் தான் அது மசாலா பாத். தேங்காவோட சேர்த்து கூடவே கொத்தமல்லி தழையும் தூவிட்டு நல்லா சூடாக பரிமாறுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி.